வணக்கம். நான் உங்கள் டாக்டர் மெல்வின். ஹோமியோபதி மருத்துவத்தில் நீங்கள் சிகிச்சை எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளை கலர் உருண்டை மாத்திரையை பார்த்துருப்பீங்க. அதுக்கு பேர் குளோபியூல்ஸ். அதில் ஸ்டீராய்ட்ஸ் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டுருக்காங்க. இதை விட காமெடி உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்பப்போ இந்த மாதிரி ஹோமியோபதிக்கு மேலே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு வேளை ஹோமியோபதி பற்றி பேசினா நல்லா ரீச் ஆகலாம் அப்படின்னாலையா, இல்லை ஒரு சிஸ்டத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சான்னு தெரியல. எதுவும் நடக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். இதை பற்றி ஒரு சில விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வருஷக்கணக்காக நிறைய பேஷண்ட்ஸு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, யாருக்கும் எந்த ஆபத்தும் வரலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதில் எந்த ஸ்டீராய்ட்ஸும் இல்லை அப்படிங்கிற நம்ம சொல்கிறதுக்கு. அடுத்தது முதல்ல ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹோமியோபதிக் ஃபார்மகோபி ஆஃப் இந்தியா, HPI அப்படின்னு சொல்லி நாங்கள் சுருக்கமாக சொல்லுவோம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். அதில் ஹோமியோபதி மருந்துகள், அது சம்மந்தப்பட்ட பொருட்களெல்லாம் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற மிக தெளிவான வரைமுறைகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஹோமியோபதி மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் தான் அதை தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது ஃபார்மசிக்கு வருது. ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அதை வாங்கி பயன்படுத்துகிறாரு. அப்படி ஒருவேளை அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துன்னு சொன்னால், அந்த குளோபியூல்ஸை நீங்கள் தாராளமாக உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய லேப் அல்லது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலை நீங்கள் அணுகி அதை கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் அதில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்லாம் சொல்லி. அதனால் இந்த மாதிரி பரவாயில்ல வீடியோக்களை கண்டு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். தைரியமாக அந்த மெடிசனை எடுங்க. ஹோமியோபதி மருத்துவத்தில் அப்படி இந்த மாதிரி கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக குளோபியூல்ஸில் ஸ்டீராய்ட்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிற எந்த வரைமுறையும் அந்த புத்தகங்களில் சொல்லப்படலை. ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. எல்லா மருந்துகளும் அரசினுடைய தரக்கட்டுப்பாடு நிர்ணயத்தின் பிற்படி தான் இந்த டாக்டர்ஸ் கிட்ட சேருது. அதனால் இப்படிப்பட்ட வதந்திகளை நம்ப வேண்டாம். தைரியமாக ஹோமியோபதி மெடிசன் எடுங்க. நிறைய பேருக்கு நன்மை பயக்கக்கூடிய ஹோமியோபதியை எப்படியாவது அழிச்சிடலான்னு பார்க்குறாங்க. அது ஒரு நாள் நடக்க போகிறதில்லை. நாம் பேஷண்ட்ஸுக்கு சொல்லி புரிய வைப்போம்.